ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 195 யூதரும் ஆபிரகாமும் பாகம் 3 நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 25 முதல் 30 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். எதிரிகள் இயேசுவை பார்த்து, இன்னமும் தெய்வ தூஷணம் சொல்கிறாயா? தொடர்ந்து உன்னை இறைமகன் என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? ஆனால் உன்னை யார் விசுவசிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறாய்? உன்னில் இறைமகனை காண யாரால் தான் முடியும் என்று வெறுப்பினால் தங்களுக்கு வெறி பிடித்த நிலையில் கத்தினார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் மானிட மகனை உயர்த்தும் போது என்றார். எதிரிகள் இயேசுவை பார்த்து, யார் உன்னை மேலே உயர்த்துவார்கள் என்று எதிர்பார்க்கிறாய்? கடவுளால் வெறுக்கப்படுகிற அறிவும் திறனும் உள்ளவனாக தன்னை போலியான முறையில் அறிவித்துக் கொள்கிற அபத்தமானவனும் தெய்வ தூஷணியுமான மனிதனை தன் அரசனாக கொண்டிருக்கிற நாடு பரிதாபத்திற்குரியது. எங்களில் யாரும் உன்னை உயர்த்த மாட்டோம். அதில் நீ நிச்சயமாய் இருக்கலாம். உன்னிடம் இன்னும் எஞ்சியிருக்கிற கொஞ்சமான அறிவு, அதை சரியான நேரத்தில் நீ பரிசோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட போது நீ உணர்ந்து கொள்ள செய்துள்ளது. உன்னை எங்கள் அரசனாக்க எங்களால் ஒருபோதும் இயலாது என்பது உனக்கு தெரியும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, ஆம் தெரியும். நீங்கள் ஒரு சிம்மாசனத்திற்கு என்னை உயர்த்த மாட்டீர்கள். ஆனாலும் நீங்கள் என்னை உயர்த்துவீர்கள். அப்படி நீங்கள் என்னை உயர்த்தும் போது என்னை தாழ்த்துவதாக நீங்கள் நினைத்துக் கொள்வீர்கள். அப்படி என்னை தாழ்த்துவதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் போது நான் உயர்த்தப்படுவேன். பாலஸ்தீனத்தின் மீது மட்டுமல்ல, உலகம் முழுவதும் சிதறி இருக்கிற இஸ்ராயேல் மக்களின் மீது மட்டுமல்ல, மாறாக உலகம் முழுவதன் மீதும் அஞ்ஞான நாடுகளின் மீதும் உலகத்தின் அறிஞர்கள் கூட இன்னும் அறியாதிருக்கிற நாடுகளின் மீதும் கூட நான் உயர்த்தப்படுவேன். ஒரு மனிதனின் ஆயுட்காலத்திற்கு மட்டுமல்ல, மாறாக பூமியின் வாழ்நாள் முழுவதற்குமாக நான் உயர்த்தப்படுவேன். என்னுடைய பத்ராசனத்தின் நிழல் உலகம் முழுவதையும் மூடும் வரை அது மேலும் மேலும் விரிந்து பரவும். அதன் பிறகுதான் நான் திரும்பி வருவேன். நீங்களும் என்னை காண்பீர்கள். ஓ, நீங்கள் என்னை காண்பீர்கள் என்றார். எதிரிகள் மக்களை பார்த்து, இந்த பைத்தியக்காரனுடைய பேச்சை கேளுங்கள். அவனை தாழ்த்துவதன் மூலமாக நாம் அவனை உயர்த்துவோமாம். அவனை உயர்த்துவதன் மூலமாக அவனை தாழ்த்துவோமாம். அவனுக்கு பைத்தியம். பூமி முழுவதன் மீதும் அவனுடைய சிம்மாசனத்தின் நிழல். சைரஸை விட பெரியவன், அலெக்சாண்டரை விட பெரியவன், சீசரை விட பெரியவன். சீசரை பற்றி என்ன சொல்கிறாய்? ரோமை பேரரசை நீ எடுத்துக்கொள்ள அவர் உன்னை அனுமதிப்பாரா? மேலும் உலகம் முடியும் வரை இவன் தன் சிம்மாசனத்தின் மீது நிலைத்திருக்க போகிறானாம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பிறகு நான் யார் என்று புரிந்து கொள்வீர்கள். அப்போது நானாக எதுவும் செய்வதில்லை என்றும் என் பிதா எனக்கு கற்பித்தவைகளையே நான் சொல்கிறேன் என்றும் அவர் விரும்புகிறதையே நான் செய்கிறேன் என்றும் உணர்ந்து கொள்வீர்கள். என்னை அனுப்பியவர் என்னை தன்னந்தனியாக விட்டு விடுவதில்லை. மாறாக
அவர் என்னோடு இருக்கிறார். ஒரு உடலை பின்தொடர்கிற நிழலை போல காணக்கூடாத விதத்தில் என்றாலும் கூட பிதா எனக்கு பின்னால் விழிப்போடு பிரசன்னமாய் இருக்கிறார். அவர் எனக்கு பின்னால் இருக்கிறார், என்னை தேற்றுகிறார், எனக்கு உதவுகிறார். அவர் விரும்புவதையே நான் எப்போதும் செய்வதால் அவர் என்னை விட்டு போவதில்லை. மாறாக தம்முடைய பிரமாணங்களுக்கும் ஏவுதல்களுக்கும் தம் பிள்ளைகள் கீழ்ப்படியாத போது அவர் போய்விடுகிறார். அவர்களை தன்னந்தனியாக விட்டு சென்று விடுகிறார். அதனால்தான் இஸ்ராயேலில் அநேகர் பாவம் செய்கிறார்கள். மனிதன் தனியாக விடப்படும் போது நீதி உள்ளவனாகவே நிலைத்திருப்பது அவனுக்கு கடினமாக இருக்கிறது என்பதால் அவன் எளிதாக சர்ப்பத்தின் கண்ணிகளுக்குள் விழுந்து விடுகிறான். நான் அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு சொல்கிறேன், கடவுளின் ஒளியையும் இரக்கத்தையும் எதிர்த்து நிற்கிற உங்கள் பாவத்தின் காரணமாக அவர் உங்களை விட்டு நீங்குகிறார். இனி அவர் இந்த இடத்திலோ உங்கள் இருதயங்களிலோ வாசம் செய்ய மாட்டார். எரேமியா தம்முடைய தீர்க்க தரிசனங்களிலும் புலம்பல்களிலும் எதை பற்றி துக்கப்பட்டாரோ அது நிறைவேறும். அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை தியானியுங்கள். அச்ச நடுக்கம் கொண்டு நல்ல மனங்களோடு உங்கள் புலன்களுக்கு திரும்பி வாருங்கள். மிரட்டல்களை கவனிக்காதீர்கள். மாறாக தங்களை திருத்திக் கொள்ளவும் தங்களை ரட்சித்துக் கொள்ளவும் கடவுள் தம் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வழங்குகிற அதே வேளையில் அவர்களை எச்சரிக்கவும் செய்கிற பிதாவானவரின் கருணையுள்ள வார்த்தைகளை கவனியுங்கள். கடவுளின் வார்த்தைகளிலும் அவரது செயல்களிலும் அவரை கவனியுங்கள். பழைய இஸ்ராயேல் உங்களை மூச்சு திணற செய்கிறது என்பதால் என் வார்த்தைகளை விசுவசிக்க நீங்கள் விரும்பவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் பழைய இஸ்ராயேலிலாவது விசுவாசம் கொள்ளுங்கள். அது தன் கடவுளாகிய ஆண்டவரிடம் மனம் திரும்பி இரட்சகரை பின் செல்லவில்லை என்றால் பரிசுத்த நகரத்திற்கும் நம் தாய்நாடு முழுவதற்கும் வரவிருக்கிற ஆபத்துகளையும் நிர்பாக்கியங்களையும் பற்றி அதன் தீர்க்க தரிசிகள் அறிக்கையிடுகிறார்கள். கடந்த காலத்தில் கடவுளின் கரம் பாரமாக இந்த மக்களின் மேல் இறங்கியது. ஆனாலும் கடவுளால் தனக்கு அனுப்பப்பட்ட தூதரை ஏற்றுக்கொள்ளாததற்காக அதற்கு காத்து கொண்டிருக்கிற பயங்கரத்துக்குரிய எதிர்காலத்தோடு ஒப்பிடும் போது கடந்த காலமும் நிகழ்காலமும் ஒன்றுமே இல்லை. கிறிஸ்துவை மறுதலிக்கிற இஸ்ராயேலுக்கு காத்து கொண்டிருக்கிற பயங்கரம் தன் கடுமையிலும் கால அளவிலும் கடந்த கால தண்டனைகளோடு ஒப்பிட முடியாததாய் இருக்கும். எதிர்காலங்களை கூர்ந்து நோக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேரோடு பிடுங்கப்பட்டு புயலால் கொந்தளிக்கிற ஒரு நதியில் வீசி எறியப்படும் ஒரு மரத்தை போல எபிரேய மக்களினம் தெய்வ சாபத்தால் தாக்கப்படும். அது பிடிவாதமாக இங்கோ அங்கோ கரைகளின் மீது ஒட்டிக்கொள்ள முயற்சி செய்யும். அது உயிர் துடிப்புள்ளதாகையால் முளைவிட்டு வேரடிக்கும். ஆனால் தான் நிலை பெற்று விட்டதாக அது நினைக்கும் போது வெள்ளத்தின் கடுமை அதை மறுபடியும் பற்றி கொண்டு அதன் வேர்களையும் பச்சிலைகளையும் முறித்து அதை பீய்த்து அகற்றும். அது துன்புறுவதற்காகவும் மறுபடியும் வேரடிப்பதற்காகவும் வெகு தொலைவுக்கு சுமந்து செல்லப்படும். அதன் பின் அது மறுபடியும் பீய்க்கப்பட்டு மீண்டும் ஒரு முறை சிதறடிக்கப்படும். அதற்கு இளைப்பாற்றி தர எதனாலும் இயலாது. ஏனெனில் கடவுளின் கடுஞ்சினமும் மக்களினங்களின் இழிவுபடுத்தலுமே அதை துரத்தி வருகிற வெள்ளமாக இருக்கும்.
உயிருள்ள அர்ச்சிக்கிற திரு ரத்தத்தின் கடலுக்குள் தன்னையே வீசி எறிவதன் மூலமாக மட்டுமே அது சமாதானத்தை கண்டடைய முடியும். ஆனால் அந்த இரத்தத்தை அது எதிர்த்து நிற்கும். ஏனென்றால் அதன் குரல் அழைக்கிற குரலாக இருந்தாலும் கூட அது ஆபேலின் இரத்தத்தின் குரலை போல ஒலித்து பரலோக ஆபேலின் காயின் என்று அதை அழைக்கும் என்றார். கூட்டத்தில் ஒரு பெரிய முணுமுணுப்பு ஏற்பட்டது. தூரத்தில் இருந்த சிலர் இயேசுவிடம் சென்று, போதகரே, எங்களுக்கு செவிகொடும். இயேசுவின் எதிரிகளை சுட்டி காட்டி, நாங்கள் எல்லாரும் அவர்களை போன்றவர்கள் அல்ல. ஆனாலும் நீர் சொல்கிற காரியத்திற்கு எதிரானதை சொல்கிற நூற்றுக்கணக்கான வார்த்தைகள் மத்தியில் உம் குரல் தனியாக ஒலிப்பதால் அதை புரிந்து கொள்வது எங்களுக்கு கடினமாய் இருக்கிறது. அவர்கள் சொல்வது அப்படியே நாங்கள் எங்கள் குழந்தை பருவத்திலிருந்து எங்கள் பிதாக்களிடமிருந்து நாங்கள் கேட்டுள்ள காரியங்கள் தான். ஆனாலும் உம் வார்த்தைகள் உம்மை விசுவசிக்கும்படி எங்களை தூண்டுகின்றன. ஆனால் நாங்கள் எப்படி முழுமையாக விசுவசித்து உயிரை கொண்டிருக்க முடியும்? கடந்த கால சிந்தனைகளால் நாங்கள் கட்டுண்டு இருப்பதாக உணர்கிறோமே என்றார்கள். இதன் தொடர்ச்சியை யூதரும் ஆபிரகாமும் பாகம் 4 என்று அடுத்த நிகழ்ச்சியாக பதிவிடுவோம். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 195 யூதரும் ஆபிரகாமும் பாகம் 3 நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.